அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பியுடைய புதிய பாடத்திட்டம் வெளிவந்திருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே, அதாவது சிலபஸ் சேஞ்ச் ஆகுங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆகாது. ஏதாவது ஒரு சில டாபிக்ஸஸ் தான் சேஞ்ச் ஆகும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய போயட்ஸ் ஆத்தர்ஸ் அவங்களோட மற்ற ஒர்க்ஸஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சரி, அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% 70% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸஸ் அப்படியே இருக்குது. புதுசாக வந்திருக்கிற அந்த 30% பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நெட் எக்ஸாம்ஸோ இல்லை வந்து யூஜிடிஆர்பிக்கோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட சிலபஸாக மாறி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ரொம்ப புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம எதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன புதுசாக இருக்குது, ஏற்கனவே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷ் மேஜருக்கான சிலபஸஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 1 வழக்கம் போல் இருக்கக்கூடிய அதே 10 யூனிட்ஸஸ் தான். அதாவது ஒவ்வொரு யூனிட்ஸாக பார்க்கலாம். இந்த இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் என்ன நமக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸஸ் அப்படியே டோட்டலாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் வெர்ஷன்ஸஸ்லாம் இருக்கும். அதில் வால்யூம் 1, வால்யூம் 2, அடுத்தது பேலட்ஸு, எதை படிக்கணும்னே தெரியாது, அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் குறிப்பிட்டதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ சிலபஸுக்கான ஒரு ப்ளஸ் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 1 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 600. அதில் வந்து பொயட்ரி பார்த்திங்கன்னா ஜாஃப்ரி சார்ல்ஸரோட ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே இருந்த சிலபஸஸ் தான். இப்போ புதுசாக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது இந்த சாப்டர் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாப்டர் கிடையாது, இது வந்து ஒரு புக்கு, தனியாக ஒரு புக்கு தான் இது. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க, இந்த புக் டச்சஸ். அடுத்தது எட்மண்ட் ஸ்பென்சருடைய பிரித்தாலமியன் அண்ட் எபித்தாலமியன், இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா வியாட். ஸோ சார் தாமஸ் வியாட்டுடைய ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஆட் ஆகிருக்கிறது ப்ரோஸ் போயட்ரியில். அடுத்தது ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லாஸ்ட் இயர் என்ன ப்ரீவியஸ் இயரில் என்ன இருந்துச்சோ அதே தான் உங்களுக்கு. பேக்கன் எஸ்ஸேஸில் ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆஃப் ஆம்பிஷன். அதே மாதிரி பிலிப் சிட்னியோடைய அப்பாலஜி ஃபார் போயட்ரி, பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட த புக் ஆஃப் ஜாப். இந்த ப்ரோசஸ் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். ட்ராமா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ், தாமஸ் கிட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி, பென் ஜான்சன் அவங்களோட எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அல்கிமிஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், இந்த பிளே வந்து புதுசாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. யூனிட் 2 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1601 to 1798. ஸோ இதில் இருக்கக்கூடிய போயட்ரி ஜான் மில்டன், Paradise Lost Book 9, Andrew Marvell, To His Coy Mistress, John Donne, The Canonization, Alexander Pope, The Rape of the Lock. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்த சிலபஸ், சேம் சிலபஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்கிறது இது ரெண்டு தான். ஜான் ட்ரைடன் அவர்களுடைய அப்சாலம் அண்ட் ஆஸ்ட்ரோபல், தாமஸ் கிரே எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்சியர். ஸோ இது ரெண்டு போயமும் உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஸோ ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ சாமுவல் ஜான்சனுடைய லைஃப் ஆஃப் மில்டன், இது ப்ரீவியஸ் இயர்லேயே இருந்தது தான். ஜொனாதன் ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ், இது புதுசாக இருக்கக்கூடியது. அடுத்தது ஜான் மணியன் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டேனியல் டீஃபோடைய ராபின்சன் க்ரூசோ. இப்போ இது ரெண்டுமே வந்து கலிவர்ஸ் ட்ராவல் அண்ட் ராபின்சன் க்ரூசோ வந்து நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. ட்ராமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே நாலுமே வந்து என்ன ஆகுது, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் இருந்த சிலபஸஸ், ஸோ பழைய சிலபஸஸில் இருந்தது தான். ஜான் ட்ரைடன், ஆல் ஃபார் லவ், ஷெரிடன், தி ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், வில்லியம் கான்க்ரீவ், த வே ஆஃப் த வேர்ல்ட், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ஷீ சூட்ஸ் டு கான்குயர்.
அடுத்ததா யூனிட் 3 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798 to 1850. ஸோ இதில் poetry பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டலிட்டி, சின்டனாபே, த ப்ரெல்யூட், புக் 1. அடுத்தது சாமுவேல் கோல்ரிட்ஜ், ஓட் டு டிஜெக்ஷன், குப்லா கான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறது தான், பழைய சிலபஸஸில் இருந்தது தான். புதுசாக ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஜான் கேட்ஸுடைய ஓட் டு நைட்டிங்கல், பிபி ஷெல்லியுடைய ஒசிமண்டியாஸ், அடோனியாஸ் நமக்கு இருந்தது. இப்போ இந்த ஓட் டு நைட்டிங்கல், ஒசிமண்டியாஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஜி சிலபஸ், யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணி எழுதிருவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓட் டு நைட்டிங்கல், ஒசிமண்டியாஸ். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சார்ல்ஸ் லாம்புடைய இது அப்படியே கொடுத்துருக்காங்க. எஸ்ஏஸ் ஆஃப் எலியாஸ், கிறிஸ் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ். அடுத்தது வில்லியம் ஹாஸ்லியுடைய மை ஃபர்ஸ்ட் அக்கவுண்டன்ஸ் வித் போயட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ். அடுத்தது எமிலி ப்ரோன்ட்டுடைய விதரிங் ஹைட்ஸ் ஃபிக்ஷன். இதுவுமே வந்து நமக்கு பழைய சிலபஸஸில் இருந்தது தான். இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா ஜான் ஆஸ்டனுடைய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, இதுதான் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது. அடுத்து இன்னொன்று புதுசாக பார்த்தீங்கன்னா லிரிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிபி ஷெல்லியுடைய ப்ரொமீதியஸ் அன்பவுண்ட். 4th யூனிட் பாருங்கள், லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு த ப்ரெசன்ட் டே. லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு ப்ரெசன்ட் டே. அதில் poetry பார்த்தீங்கன்னா அர்னால்டுடைய டாவர் பீச், ஸ்காலர் ஜிப்சி, ராபர்ட் ப்ரௌனிங், ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. இதெல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸஸ்லே இருந்த சிலபஸஸ் தான். அடுத்தது பைசாண்டியம் வேஸ்ட்லேண்ட், இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் இருந்தது தான். புதுசாக ஆட் ஆகிடுது பார்த்தீங்கன்னா லார்ட் டெனிசனுடைய யுலிசஸ். அடுத்தது ஜிஎம் ஹாப்கின்ஸ், காட்ஸ் கிராண்ட்ஷியர், W.H. Auden, The Unknown Citizen, Ted Hughes, The Thought Fox. ஓகே. அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் கார்லைலோட ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இது படிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெக்சர் 3 ஷேக்ஸ்பியர். அடுத்தது அர்னால்டுடைய த ஸ்டடி ஆஃப் போயட்ரி. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ். அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொடுத்துருக்கிறது தான். ஜார்ஜ் ஆர்வெல், யூ அண்ட் த ஆட்டம் பாம், சார்ல்ஸ் டிக்கன்ஸுடைய ஹாட் டைம்ஸ், ஜார்ஜ் எலியட், த மில் ஆன் த ஃப்ளாஸ், தாமஸ் ஹார்டி, மேயர் ஆஃப் காஸ்டல் பிரிட்ஜ், விர்ஜினியா உல்ஃப், மிஸ்ஸஸ் டோலவே. ஸோ இந்த ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரும் இருந்தாங்க. ஸோ அவங்களிலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரியே. அடுத்தது ட்ராமாவும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. பட் டாப் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி டிஆர்பிலே இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜான் ஹாஸ்பண்ட், லுக் பேக் இன் ஆங்கர், பெர்டோல்ட் பிரக்கட், மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன், ஜேஎம் சிஞ்ச், ரைடர்ஸ் டு த சி, கேரல் சர்ச்சில், டாப் கேர்ள்ஸ். அடுத்ததான் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் பற்றின எல்லா விஷயங்களும் நாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவரோட எல்லா பிளேசஸ்லேருந்துமே வந்து கொஷின்ஸஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரிஸ்கிரைப்டாக இந்த தடவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் சானட்ஸ் பை ஷேக்ஸ்பியர். ஆனால் லாஸ்ட் இயரில் உங்களுக்கு சானட்ஸ் இருக்காது. இந்த தடவை வந்து அவங்க சானட்ஸ் வந்து குறிப்பிட்ட என்னென்ன சானட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு சானட்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 154 சானட்ஸஸ் இருக்குது ஷேக்ஸ்பியரோடது. அதில் நீங்கள் எதை படிக்கணுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பிளே, அதில் ஏற்கனவே 2 பிளே நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே இருந்தது தான். ஸோ புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோ, கிங் லியர், டெம்பஸ், மெஷர் ஃபார் மெஷர், அது ஏற்கனவே இருந்தது தான். இப்போ சானட்ஸ் பாருங்கள், 18, 29, 65, 104, 106, 116, 129 and 130. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டியது. நாம் இந்த வருடம் படிக்கக்கூடிய சானட்ஸஸாக இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது அதே சிலபஸ் தான். பொயட்ரியில் வால்ட் விட்மனோட அவுட் ஆஃப் த கிராடல், என்லெஸ்லி ராக்கிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறது ஆனி பிரெட்ஷெட்டோட ப்ரொலாக், எமர்சனுடைய பிரம்மா. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்டோட பர்ச்சஸ், மெண்டிங் வால், இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான்.
அடுத்தது பால் லாரன்ஸ் ரெட்பரோட த ஸ்பேரோ, மாயா ஏஞ்சலியோடைய ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். அடுத்தது கம்மிங்ஸ் உடைய த கேம்பிரிட்ஜ் லேடிஸ், இது நமக்கு இருந்தது. சார்லட் பெர்கின்ஸ் கில்மனுடைய த ஆன்டி சஃப்ரஜிஸ்ட், இது புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரோஸ் பார்த்தீங்க, ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் ப்ரோசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருந்தது தான். ஹெச்டி தோரோவுடைய வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார், எமர்சன் த அமெரிக்கன் ஸ்காலர், வில்லியம் ஃபாக்னர் நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். அடுத்தது ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகிருக்கு. டோனி மோரிசனோட பிலாவ்ட் அண்டு ஜும்பால் ஹாரியுடைய த நேம் ஸ்டேக்கர். ஸோ பிலாவ்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பிலாவ்டு. ட்ராமா பாருங்க, ஆர்த்தர் மில்லருடைய த டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் அண்ட் டெனிசி வில்லியம்ஸ் எ ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர். இது ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் கொடுத்துருந்த சிலபஸஸ் தான். புதுசாக ஆட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா யூஜின் ஓனீலோட த எம்பரர் ஜூன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் உங்களுக்கு 2 இருக்குது. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், பி வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஸோ இப்போ இந்தியன் ரைட்டிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூரோட கீதாஞ்சலி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிசிம் நசிக்கல், குட் பாய் பார்ட்டி டு மிஸ் புஷ்பா, டவுரோடட் அவர் கேசரனாட்ரி, கமலாதாஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், சுஜாதா பாட் அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குட் பை பார்ட்டி, கேசரனாட்ரி, இன்ட்ரடக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஜி டிஆர்பியில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடியது தான். ஸோ ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் வந்து ஜவஹர்லால் நேருடைய ஆட்டோபயோகிராஃபி ப்ரீவியஸ் இயர்லேயே இருந்தது. அம்பேத்கருடைய ஆனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டு இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கக்கூடியது. அடுத்தது முக்ராஜ் ஆனந்த் கூலி, கமலா மார்க்கண்டையோட ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், இது பழைய சிலபஸில் இருந்தது தான். அருந்ததி ராய் வர த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் இருந்தது தான், யூஜி டிஆர்பிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரீஷ் கர்னாருடைய ஹயவத்னா, விஜய் டெண்டுல்கர் சைலன்ஸ் கோர்டிசன் செஷன், மகேஷ்வேதா தேவி ருடாலி அண்ட் மகேஷ் டட்டானியுடைய டான்ஸ் லைக் மேன். இது இப்போ இந்த ட்ராமா 4மே வந்து புதுசாக கொடுத்துருக்குறாங்க. பட் சைலன்ஸ் கோர்டன்ஸ் இந்த செஷனும் டான்ஸ் லைக் மேனும் யூஜி டிஆர்பிக்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏன்னா ரீசெண்டாக படிச்சிருக்கிறதுனால இதெல்லாம் இவ்வளோ புதுசாக நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம். எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சரில் போயட்ரியில் பார்த்தீங்கன்னா கேத்வால்கருடைய எ சாங் ஆஃப் ஹோப் அண்ட் பேஞ்சோ பேட்டர்சனுடைய வால்டைசிங் மெதில்டா உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகிருக்கிறது. ஏற்கனவே இருக்கு பாருங்க உல்சோனிக்காவுடைய த டெலிஃபோன் கான்வர்சேஷன், இஜி பிராட் த டையிங் ஈகல். அடுத்தது ஜூடித் ரைட்டோடைய அட் கூலல்லா, இது புதுசாக ஆட் ஆகிருக்கிறது. அபியோஷ் நிக்கோலுடைய த மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஐடி ஹோப் ஆஸ்திரேலியா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க டெலிஃபோன் கான்வர்சேஷன், மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ ப்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் கிங்கோட காட்ஸிலா வஸ் போஸ்ட் கலோனியல், இதுதான் ப்ரோஸு. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஷன் தான். சினுவா அச்சபே திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அண்ட் ஆலன் பேட்டன் கிரை த பிலவுட் கண்ட்ரி, இது நமக்கு ஏற்கனவே இருந்தது தான். பேட்ரிக் ஒயிட்டோடைய வாஸ்ட், இது புதுசாக ஆட் ஆகிருக்கிறது. அடுத்தது ட்ராமாவில் பார்த்தீங்க அப்படின்னா த லைன் அண்ட் த ஜுவல் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓல்சோனிக்கா த லைன் அண்ட் த ஜுவல். புதுசாக ஆட் ஆகிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ரிகாவுடைய த எக்டசி ஆஃப் ரெட்டாச்சோ அண்ட் ஜான் ஹாரிசனுடைய ஸ்டோலன், இதுதான் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கக்கூடிய ட்ராமா. ஸோ இப்போ இந்த புது சிலபஸில் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஸோ ப்ரீவியஸ் சிலபஸஸில் யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை அப்படியே டோட்டலாக வந்து எடுத்தாச்சு. அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படிங்கிற 8th யூனிட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th யூனிட்டை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது அடுத்தது பார்ப்போம். இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 10th யூனிட்டாக இருந்தது. ஸோ இதில் இப்போ டோட்டலாக 11 டாபிக்ஸஸ் இருக்குது. இந்த 11 டாபிக்ஸில் ஆல் ஓவர் 9 டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரில் இருந்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ், Dryden, Essay of Dramatic Poesy, Coleridge, Biographia Literaria, Chapter 14 and Chapter 17,
T.S. Eliot, metaphysical poet. I.A. Rich's 4 kinds of meaning. So William Emerson உடைய the 7 types of ambiguity. So last year பார்த்தீங்கன்னா the 7th type of ambiguity அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைப்பை மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது the 7 types of ambiguity. ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். 7th டைப்பை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டு லாஸ்ட் இயர் இருந்ததுனால 7th டைப்பை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நார்த்ராப் ஃப்ரையோட த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், கிளீன் ப்ரூக்ஸோட ஐனியஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆலன் டேட்டுடைய டென்ஷன் இன் போயட்ரி, இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்த சிலபஸஸ் தான். புதுசாக ஆட் ஆகிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலைன் ஷோவல்டரோட டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸும் சைமன் ஜி பியூரோட த செகண்ட் செக்ஸ், இது ரெண்டும் தான். ஸோ செகண்ட் செக்ஸுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய புக்கு தான். ஸோ அதை பார்த்து படிக்குங்க. அது அடுத்தது யூனிட் 9ல் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடாகாகி, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸஸில் நம்ம பார்த்தது. இதில் ரொம்ப பெரிய சேஞ்சஸில் ஒரு சில டாபிக்ஸஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் எல்லாமே நம்ம படித்தது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ரூட்ஸ், அதில் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அண்ட் த பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் அண்ட் த மாடர்ன் இங்கிலீஷ். அடுத்தது growth of vocabulary from various foreign languages, change in meaning, influence of the Bible, Shakespeare, Milton and Dr. Johnson, characteristics of modern English, spelling reform and the English lexicon. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ்லையுமே முன்னாடியே நம்ம பார்த்தது தான் ஃபோனோட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. அதில் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த 44 சவுண்ட்ஸாக என்னென்ன வவல் சவுண்ட், அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வவல் சவுண்ட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜியில் இருக்கும்போதே வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ், இதுவும் நான் உங்களுக்கு வீடியோஸஸ் கொடுத்துருக்கேன் மார்ஃபாலஜி மார்ஃபன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் பாருங்கள். புதுசாக ஆட் ஆகிருக்குது செமாண்டிக்ஸ். பட் நம்ம ஏற்கனவே இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் வீடியோஸஸில் பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா செமாண்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். டயலாக்ட் அண்ட் டியலாக். கிராமர் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர், இதில் டீப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எக்ஸஸ் எல்லாமே வந்துடும். அடுத்தது புதுசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக இந்த தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இது ஃபுல்லாகவே புதுசாக தான் ஆட் ஆகிருக்கிறது. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இஎல்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இஎல்டி, செகண்ட் லாங்குவேஜ், அக்யூஃபிஷன் டிசைனிங், சிலபஸ், மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 10 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இதுதான் புதுசாக இந்த பிஜிடிஆர்பி சிலபஸில் ஆட் ஆகிருக்கிறது. பட் இதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே பேசிக் கிராமர் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெட் எக்ஸாம்ஸஸ்க்கெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸஸும் நான் வீடியோஸஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரேசஸ், சினனிம்ஸ், ஆண்டனிம்ஸ். ஸோ சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸஸ் நம்ம குறிப்பிட்டு இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நாம் ஓவராலாக இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் என்னென்னலாம் சினனிம்ஸஸை நம்ம பயன்படுத்தலாங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு தான் வரும். இதை இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ், டென்சஸ், வாய்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஹோமோஃபோன்ஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினாஸ், ஐடென்டிஃபைங் த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஐடென்டிஃபைங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ். ஸோ இது எல்லா டாபிக்ஸஸுமே நான் உங்களுக்கு வீடியோஸஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இது நான் கொடுக்கல, இதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லாஸ்ட் 10th யூனிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸஸ் தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் புது சிலபஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த புது சிலபஸஸ்க்கான மெட்டீரியலையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரெடியாச்சு அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கான அடுத்தடுத்த என்னென்ன நியூஸஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிலபஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம விரைவிலே பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எதிர்பார்க்கலாம். ஸோ
இப்பயிலேருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய தேர்வுக்கு தயாராகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.